எனக்குள்ள நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா ஆண்டவரே, நீங்க பெரிய பெரிய அற்புதங்களை என் வாழ்க்கையில செய்துகிட்டே இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில பெரிய பெரிய அற்புதங்களை செய்துகிட்டே இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்துக்கும் அற்புதத்துக்கும் பல தடவை வித்தியாசம் சொல்லி இருக்கிறேன். என்னதுங்க அற்புதம் அப்படின்னா, நீங்க ஒண்ணுமே இல்லாம இருந்து அந்தந்த நேரத்துல எல்லாம் உங்களுக்கு நடக்கிறது அற்புதம். ஆசீர்வாதம்னா என்னதுங்க, எப்பொழுதுமே நீங்கள் செழிப்பாக, சுகமாக, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு இப்படி வாழ்வதுதான் ஆசீர்வாதம். அப்போ உங்கள் ஆசீர்வாதத்தை அவர் பெருகவும் பண்ணுகிறார். அற்புதங்கள் தேவைப்படுகிற போது அற்புதங்களையும் செய்கிறார். அதிசயங்கள் தேவைப்படுகிற போது அதிசயங்களையும் செய்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அவர் என்ன செய்யறாருன்னா, அவர் என் கூட இருக்கிறாருங்கிறதுக்கு அடையாளம் என்ன? பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து கேளுங்க, அவர் என் கூட இருக்கிறாருங்கிறதுக்கு அடையாளம் என்ன? நீ பெற்றுக்கொள்ளுகிற அதிசயம் தான் அடையாளம். நீ பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதங்கள் தான் அடையாளம். உன் வாழ்க்கையில் நடக்கிற அற்புதங்கள் தான் அடையாளம். இப்போ நீங்க பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த தீர்க்க தரிசன செய்தி தான் அடையாளம். அவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதற்கான அடையாளம் நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த தேவ செய்தி. ஹல்லேலூயா. அப்போ எல்லா விதத்திலையும் நாம் அற்புதங்களினால் சூழப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் அற்புதங்களினால் சூழப்பட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ ஒருத்தர் கூட இயேசு இருந்தாருன்னா, ஒருத்தர் கூட கர்த்தர் இருந்தாருன்னா இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறார். அப்ப நமக்குள்ளேயே அவர் இருந்தாருன்னா எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வார்? நீங்க எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வீர்கள்? அதனாலதான் அவர் சொன்னார், என்னதுங்க, இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள். ஹல்லேலூயா. அப்போ அவர் மட்டும் அற்புதங்களை செய்கிறவர் இல்லைங்க, நீங்களும் அற்புதங்களை செய்கிறவர்களாக எழும்புகிறீர்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நீங்களும் அற்புதங்களை செய்கிறவர்களாக எழும்புகிறீர்கள். நீங்களும் அற்புதங்களை செய்கிறவர்களாக எழும்புகிறீர்கள். நீங்களும் அதிசயங்களை செய்கிறவர்களாக எழும்புகிறீர்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க, வாலிப பசங்கள்லாம் சொல்லுங்க, நான் கடல் மேல் நடக்க போகிற அற்புதத்தை செய்கிறேன். ஹல்லேலூயா. நான் கடல் மேல் நடக்கிற அற்புதத்தை செய்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ நாம என்ன செய்ய முடியுங்க? வேதாகமத்தில் சொல்லப்படாத அற்புதங்களை நம்மால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. சொல்லுங்க வாலிப பசங்கள்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், என்னால் 5 அப்போ 2 மீனை அதை நான் பெருக்கி கொடுக்க முடியும். சொல்லுங்கடா, என்னால் 5 அப்போ 2 மீனை பெருக்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, என்னால் 5 அப்போ 2 மீனை பெருக்க முடியும். ஹல்லேலூயா. மலையின் மேல ஒரு பிடி தானியத்தை போட்டா அது என்ன ஆகுங்க? அது செழிப்பான கதிர்களாக வளரும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்போ நீங்க என்ன செய்றீங்க? நீங்க ஒரு பிடி அரிசியை போட்டு பாருங்க, 10 பேத்துக்கு அந்த சாப்பாடா நீங்க மாத்திடுவீங்க. ஹல்லேலூயா. என்ன பண்ணிட முடியுங்க? உங்களால பெருக்கத்தை உண்டாக்க முடியும். அது சகோதரரானாலும் சகோதரிகளானாலும் உங்களால் பெருக்கத்தை உண்டாக்க முடியும். ஏனால் பெருக்கத்தின் தேவன் நமக்குள் இருக்கிறார். சொல்லுங்க, கையில குறைவாய் இருக்குதா? குறைவாய் இருக்கிறையில நீங்க என்ன சொல்லணும்? நீங்க பெருக்கத்தின் தேவன் எனக்குள்ள இருக்கிறீங்க. பெருக்கத்தின் தேவன் எனக்குள்ள இருக்கிறீங்க. 5 அப்போ 2 மீனை பெருக பண்ணின தேவன் எனக்குள்ள இருக்கிறீங்க. 5 அப்போ 2 மீனை பெருக பண்ணின இயேசு எனக்குள்ள இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த பணத்தை பெருக பண்ணுங்கன்னு நீங்க கேட்க வேண்டியது இல்லை. எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுங்கன்னு நீங்க கேட்க வேண்டியது இல்லை. 5 அப்போ 2 மீனை பெருக பண்ணின தேவன் தான் எனக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க. வனாந்தரத்துல காடைகளை வரவழைத்த தேவன் தான் எனக்குள்ள இருக்கிறீங்க. ஒரு குடம் எண்ணெய பெருக பண்ணின தேவன் தான் எனக்குள்ள இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஒண்ணுமே பண்ண வேண்டாங்க, நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்க ஆண்டவரே, ஆண்டவரே என் கையில இருக்கிற இந்த 500 ரூபாய் 5000 ரூபாயா பெருகட்டும் ஆண்டவரே, இந்த கதையே வேண்டாம். ஹல்லேலூயா. அந்த கதையெல்லாம் ரொம்ப நாள் நீங்க எழுதி அது தோத்து போயிருச்சு.
இல்லையா? அந்த கதையெல்லாம் ஒன்றும் என்ன ஆகலைங்க, அது பலன் கொடுக்கல. அதுக்கு பதிலாக என்ன சொல்றீங்க? நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே 5 அப்பம் 2 மீனை பெருக பண்ணின தேவன் எனக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க. அப்படி சொல்ல 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 என்ன ஆயிரும்னா, சொலையா உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் வந்துடும், பெருக்கம் வந்துடும். ஹல்லேலூயா. அப்போ நாம் எதை சொல்லுகிறோமோ அவரை பத்தி மட்டும் ஒன்று சொல்லிட்டா போதுங்கன்னா, ஊழியத்துக்கு வந்த ஆரம்பத்திலேயே கத்துக்கிட்ட ஒரு ரகசியம், அல்லது நான் விசுவாசியா இருந்த காலத்திலேயே ஊழியம் செய்ய ஆரம்பித்த போது நான் கத்துக்கிட்ட ஒரு ரகசியம் என்னன்னா, நான் எதை பேசுகிறேனோ உங்க மத்தியில, சபையில, ஜனங்க மத்தியில நான் எதை பேசுகிறேனோ, எதை பிரசங்கிக்கிறேனோ, அந்த வார்த்தைகளுக்குரிய அபிஷேகம் புறப்பட்டு போய் ஆவியானவர் அதற்குரிய அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு தெரியும், ஒரு பெருக்கத்தின் ஆவி உங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. பெருக்கத்தின் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில இறங்கி கொண்டிருக்கிறது. அப்போ நம்ம விசுவாசிக்கணும். நான் உன்னை பேசுறேன் அப்படின்னா என்னது? நான் உன்னை பேசுறேன் அப்படின்னா நான் என்ன சொல்றேனோ அது அப்படியே உண்டாகிறது. ஏன்னா நானே அவரால் நிரம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, நான் அவரை பார்த்து சொல்லிட்டு 5 அப்பம் 2 மீனை பெருக பண்ணின தேவனே, ஹல்லேலூயா, ஆண்டவரே பழுகி பெருகி பூமியை நிரப்பியதை ஆண்டு கொள்ளுங்கள் சொன்னவரே எனக்குள்ள இருக்கீங்களே அப்படின்னு சொல்றீங்க. ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்கிறவரே, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்கிறவர் எனக்குள்ள இருக்கிறீங்க, ஆசீர்வாதமா இருங்கள்னு சொல்லி ஆசீர்வதித்தவர், பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள்னு சொல்லி ஆசீர்வதித்தவர், 5 அப்பம் 2 மீனை பெருக பண்ணினவர் எனக்குள்ள இருக்கிறீங்க டாடி, எனக்குள்ள இருக்கிறீங்க டாடி, உமக்கு நன்றி டாடி, உமக்கு நன்றி டாடி அப்படின்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னு வைங்க, இது நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். ஹல்லேலூயா. இந்த பாட்டை பாடும்போது உங்களுக்குள்ள வரக்கூடிய குதூகலத்தை விட எனக்குள்ள இருக்கக்கூடியவர், ஆண்டவரே 5 அப்பம் 2 மீனை பெருக பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, ஒரு பெரிய பெருக்கத்தை வைத்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். பெருக்குகிற தேவன் எனக்குள்ள இருக்கிறீங்களே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு நீங்க சொல்லுகிற போது என்ன ஆகும்னா, உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஜாய் எழும்ப ஆரம்பிக்கும், உங்களுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் எழும்ப ஆரம்பிக்கும். அந்த பாட்டை பாடாதீங்கன்னு நான் சொல்லல, எந்த பாட்டையும் பாடாதீங்கன்னு நான் சொல்லல. அந்த பாடல்கள் எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ரேமா பாடல்கள். அந்த ஆசிரியர்கள் அதை பாடினார்கள், அதை நாமும் பாடி பாடி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா அதையும் பாட வேண்டும். அதற்கு மேலாக நீங்க என்ன செய்யணுங்க? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எனக்குள்ள நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே, நீங்க இப்படிப்பட்டவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே, எனக்கு இதை செய்யறீங்க ஆண்டவரே, அதை செய்யறீங்க ஆண்டவரே, அதுவே வேண்டாம். ஹல்லேலூயா. நீங்க அவரை எப்படி பார்த்து துதிக்கிறீர்களோ அப்படியாகவே அவருடைய வல்லமை உங்களுக்குள்ளாக இருந்து அது எழும்ப ஆரம்பிக்கிறது. அது உங்கள் வாழ்க்கையை மூட ஆரம்பிக்கிறது. உங்கள் வாழ்க்கை அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் ஆசீர்வாதங்களினாலும் நிறைந்ததாக மாறிவிடுகிறது. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. ஓகே. அப்ப நீங்க என்ன செய்கிறவர்களா இருக்கணும் அப்படின்னா, நீங்க அவரே உங்களுக்குள்ள இருக்கிறவர் அப்படிங்கும் போது நீங்க ஒரு நன்மையிலும் குறைவுபடாதவர்கள். ஹல்லேலூயா. மிகுதியாய் பெற்றுக்கொண்டிருக்கிறவர்கள், சம்பூரணர்கள், பரிபூரணர்கள். அப்ப நீங்க என்ன செய்ய முடியும்? நீங்க மற்றவர்களுக்கு எல்லாவற்றையும் எடுத்து கொடுக்க முடியும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவரே எனக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, எனக்குள்ள இருக்கிறீங்கன்னா, இங்க சொல்றான், நிக்கதேமு சொல்றான், ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான்னு சொன்னார்ல.
அப்போ பிதாவும் நானும் ஒன்றாகவே இருக்கிறோம் அப்படின்னு இயேசு சொன்னீங்களே, பிதாவும் நீங்களும் ஒன்னா இருந்ததுனால பெரிய பெரிய அற்புதங்களை எல்லாம் செஞ்சீங்களே, அப்படின்னா நீங்களும் நானும் ஒன்னா தானே இருக்கிறோம். சொல்லுங்களேன், நீங்களும் நானும் ஒன்னா தானே இருக்கிறோம். அப்போ ஜனங்களை ரட்சிப்புக்குள் என்னால் நடத்த முடியும். ஹல்லேலூயா. ஜனங்களுடைய சுகமாக்க முடியும், ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்ய முடியும், ஜனங்களை கடனிலிருந்து விடுதலையாக்க முடியும், ஜனங்களை குடியிலிருந்து விடுதலையாக்க முடியும், ஜனங்களை எல்லா பாவங்களிலிருந்து விடுதலையாக்க முடியும். ஹல்லேலூயா. கூடாதது ஏதுமில்ல, உம்மால் கூடாதது ஏதுமில்ல, எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், ஆகாததே எதுவும் இல்ல. நல்லவர் நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ ஆகாதது எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆகாதது. உங்களால் ஆகாதது மட்டுமல்ல, என்னால் ஆகாததும் ஒன்றுமே இல்லை. ஏன் ஆகாதது எதுவும் இல்லை? உங்களுக்குள் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்குள் அவர் இருக்கிறதுனால என்ன பண்ண முடியுங்க? உங்களால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், உங்களுடைய காணிக்கைகள் தசம பாகங்களை நீங்கள் கர்த்தருடைய ஏவுதலினாலே அனுப்ப விரும்புகிறவர்கள் நீங்கள் அனுப்பலாம். இந்த ஊழியத்தில் விதைக்கிற போது ஒரு மிகப்பெரிய தீர்க்க தரிசன ஆவி உங்களை தொடும், உங்கள் வாழ்க்கையில் உருவாக்க வேண்டியவற்றை உருவாக்கும். இந்த ஊழியத்தில் கொடுக்கிற போது அவையெல்லாம் அப்படியே பில்டிங் ஃபண்டில் சேர்க்கப்படும். கர்த்தருக்காக பெரிய காரியங்கள் செய்யப்படும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் படைக்கிற காணிக்கைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இடைபடுங்க. எல்லாரும் பழுகி பெருகட்டும். ஆண்டவரே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளதான் நீங்க இருக்கிறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களுக்குள் இருக்கிறீர் என்ற உணர்வோடு, பயத்தோடும் பக்தியோடும் உம்மை கிட்டிச் சேர கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு கிருபை தார். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.